விருச்சிகம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உதவி செய்தவங்களை பின்னால் உங்களை குறை கூறுவார்களா என்று நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீர்கள். ஒரு மனிதனை பார்க்க பாவமாக இருக்கிறது, அவன் சாப்பிட்டு ரொம்ப நாட்கள் ஆகிவிட்டது என்று உங்களுடைய காதுகளுக்கு ஏதேனும் ஒரு செய்திகள் கேட்டாலே உங்களுக்கு அந்த ஒரு நேரத்தில் சாப்பாடு வேண்டும் என்பதை விட நீங்கள் சில மனிதர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அவர்கள் சாப்பிட வைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாருக்கெல்லாம் நீங்கள் ஓடி ஓடி உதவி செய்தீர்களோ அவர்களை உங்களை பற்றி தவறாக பேசிய ஒரு நிலைமைகள் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் உங்களை இன்னும் ஒரு கவலையில் நிச்சயமாகவே ஆழ்த்தி போட்டிருக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்களை, வாழ்க்கையில மிகப்பெரிய வழி எப்போதும் வரும் என்று உங்களுக்குள்ள தெரியுமா? நாம் உதவி செய்த மனிதர்களை நம்மை பற்றி தவறாக பேசும் பொழுது தான் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் மனதிற்குள் கொஞ்சம் வைத்துக் கொள்வது, இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதை நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். நீங்கள் ஒருவருக்கு உண்மையாக உதவி செய்திருக்கலாம். அவங்களுடைய கஷ்ட காலத்தில் கூட, கஷ்ட நேரத்தில் கூட அருகில் கூட நீங்கள் நின்றும் இருந்திருக்கலாம். உங்களுடைய நேரங்கள், உங்களுடைய பணங்கள், ஆதரவுகள் இன்று உங்களால் முடிந்த அனைத்தையும் கொடுத்து அந்த ஒரு நபர்களுக்கான ஒரு கஷ்ட காலத்தில் உதவி செய்த ஒரு நேரங்களும் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்யும். ஆனால் பின்னர் அதே ஒரு மனிதர்கள் தான் யாரை நீங்கள் பாவம் என்று பார்த்து ஓடி ஓடி உதவி செய்தீர்களோ அதே மனிதர்கள் உங்களுக்கு பின்னால் குறை கூறியதை அறிந்த போது மனதில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்கள் என்பது நிச்சயமாகவே வெடிக்கப்பட்டிருக்கும். நாம் அவர்களுக்காக எந்த அளவுக்கு உதவிகளை செய்தோம், நம்ம செய்யாத ஒரு தவறை ஏன் அவன் நம்மீது சுமத்துகிறான் என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் எத்தனைய விதமான கவலைகளை உங்கள் மீது நீங்களே போட்டு கொண்டீர்கள். அவனுக்கும் நமக்கும் என்ன பகை, அவன் கூட இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு எண்ணங்கள் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செய்யாத தவறுக்கு நீங்கள் தான் காரணம் என்று பழி சுமத்தப்பட்ட நாட்களும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். இது மனதில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். நான் இவர்களுக்காகவா இவ்வளவு செய்தும் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உங்களை இன்னும் காயப்படுத்தி தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரவழைத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் விருச்சிகம் ராசிக்காரங்களை, உங்களுடைய நல்ல குணத்தை மாற்ற வேண்டிய அவசியம் என்பது இருக்காது. யாரிடம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை மட்டும் நீங்கள் கற்றுக்கொண்டு எந்த ஒரு செயலையும் செய்தால் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகள் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கவும் ஆரம்பிக்கும். அதே போல பண விஷயத்தில் கூட ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஏமாற்றங்களும் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். பணத்தை விட மனிதர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய உன்னதமான குணம் கொண்டவர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதனாலேயே நீங்கள் மற்றவர்களை நம்புவதை விட, நீங்கள் பணத்தை நம்புவதை விட அதை எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் உங்களுடைய ஆழ்மனதில் நிச்சயமாகவே இருக்கும். ஆனால் மனிதர்கள் இன்று இருப்பார்கள், நாளை இருப்பார்களா? ஒருவேளை இருந்தாலும் அவர்கள் நம் பக்கம் இருப்பார்களா? நம்மை தவறாக புரிந்து கொள்வார்களா என்றெல்லாம் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாக இருந்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் ராகு அல்லது சனியின் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது பொருளாதார ரீதியாக நீங்கள் மரண அடியை சந்திக்க நேரிடக்கூடிய ஒரு நிலைமைகளும் இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். பாவம் கஷ்டப்படுகிறார்கள் என்று உருகி உங்களுடைய இரத்த வியர்வையில் சேர்த்த பணத்தையோ அல்லது உங்களுடைய சேமிப்பை கரைத்தோ, ஏன் உங்களுடைய கௌரவத்தை பணயம் வைத்து கூட மற்றவங்களுக்கு கொடுத்து உதவி செய்த ஒரு நபர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். ஆனால் பணம் வாங்கும் போது கைகூப்பி நின்றவர்கள் திருப்பி கேட்கும் பொழுது உங்களை ஒரு குற்றவாளியை போல பார்த்திருப்பார்கள். அவர்களை மிரட்டியிருப்பார்கள். பணத்தையெல்லாம் கேட்டு வரக்கூடாது என்றெல்லாம் அவர்கள் தவறாக பேசிய ஒரு அனுபவங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். உன்னால் முடிந்ததை நீ பார்த்துக்கொள் என்று மிரட்டி கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனுப்பியிருக்கலாம். இந்த அளவுக்கு சில விஷயங்கள் நடந்து இது உங்களுடைய நெஞ்சுக்குள் இன்னும் வழிகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிலருடைய நபர்களின் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும்.
மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது தொடங்கிவிட்டது. விருச்சிகம் ராசியில் இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது தொடங்கும். ஏன் தெரியுமா? குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களானது இப்பொழுது அமையும். அது அமைந்து மென்மேலும் அது பெற்றோர்களையும் குழந்தைகளையும் வாழ்க்கை துணைகளையும் சந்தோஷத்தில் கொண்டு போய் ஆழ்த்தும். தடைப்பட்ட சில வேலைகள் கூட இப்பொழுது நிறைவு பெற்று அதுவும் மென்மேலும் உடைய மனதிற்குள் ஒரு நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க வழிவகுக்கும். அதேபோல் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களால் ஒரு ஆதாயங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக தொடங்கும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அறிவுகளையும் நல்ல ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு விஷயங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். தொழிலில் எதிர்பாராத ஒரு வெற்றிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்த தடைகளும் உத்தியோகத்தில் உங்களை பின்னுக்கு தள்ளிய சதி திட்டங்களும் இனிமேல் முற்றிலுமாக துக்குநூறாக உடைய போகின்ற ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் வியாபாரம் செய்பவராக இருந்தாலும் அல்லது வேலை பார்ப்பவராகவே இருந்தாலும் தொழிலில் இதுவரை நீங்கள் கண்டிராத ஒரு அசுர வேக வளர்ச்சிகளையும் எதிர்பாராத மாபெரும் வெற்றிகளையும் சந்திக்க போகக்கூடிய ஒரு நபர்களாக இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள் நீங்கள் மாறிவிடுவீர்கள். முடங்கி கிடந்த வியாபாரங்கள் புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் களை கட்டி எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். சந்தையில் உங்களின் பிராண்டுக்கான ஒரு மதிப்பும் உங்களுடைய நிர்வாக திறமைகளும் பல மடங்கு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உயரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய புதிய பொறுப்புகளுடன் கூடிய யாரும் எதிர்பார்க்காத ஒரு சம்பள உயர்வானது கிடைக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்கள் பட்ட கஷ்டங்களுக்கு பலன் கிடைக்கவில்லை என்று நீண்ட நாட்கள் நீங்கள் தவித்திருக்கலாம். அதற்கான ஒரு நாளாகவே இந்த ஒரு நேரமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஒரு பலன்களை நிச்சயமாக தேடி கொடுத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். இப்படிப்பட்ட நாட்கள் நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நன்றி. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கும் என்பதை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் விருச்சிகம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது தொடங்கிவிட்டது. விருச்சிகம் ராசியில் இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது தொடங்கும். ஏன் தெரியுமா? குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல்களானது இப்பொழுது அமையும். அது அமைந்து மென்மேலும் அது பெற்றோர்களையும் குழந்தைகளையும் வாழ்க்கை துணைகளையும் சந்தோஷத்தில் கொண்டு போய் ஆழ்த்தும். தடைப்பட்ட சில வேலைகள் கூட இப்பொழுது நிறைவு பெற்று அதுவும் மென்மேலும் உடைய மனதிற்குள் ஒரு நல்ல விதமான காரியங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்க வழிவகுக்கும். அதேபோல் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயணங்களால் ஒரு ஆதாயங்கள் இனிமேல் உடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக தொடங்கும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உடைய வாழ்க்கையில நல்ல ஒரு அறிவுகளையும் நல்ல ஒரு பணம் சம்பாதிப்பதற்கான ஒரு விஷயங்களையும் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுவையான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய ஒரு நபர்களாகவே நீங்கள் மாறிவிடுவீர்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில்
எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அப்படிப்பட்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனித்து பாருங்கள். தொழிலில் எதிர்பாராத ஒரு வெற்றிகள் கிடைத்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களை இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்கும். 10ஆம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் இருந்த தடைகளும் உத்தியோகத்தில் உங்களை பின்னுக்கு தள்ளிய சதி திட்டங்களும் இனிமேல் முற்றிலுமாக துக்குநூறாக உடைய போகின்ற ஒரு காலகட்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் உங்களுடைய